இருந்திருக்கும் தெய்வீக ராஜ புண்ணிய சபை. இப்படிப்பட்ட ராஜ புண்ணிய சபைக்கு முதல் முத்தான முதற்கன் வணக்கம். நன்றி வணக்கம். இது நாட்டுக்கு நாடு மகாநாடு. பெயரும் வர மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இந்த அழகத்திர நாட்டோட பேர் என்ன? தலை தூக்கிச்சாரு நல்லா நேரா போடு இப்படி படுத்துக்கிட்டு ஏன்னா அப்புறம் முதுகு குடிச்சுக்கு காலையில அண்ணன் போய் முடுக்கான நீ விடுன்னு சல்ல பண்ண போறேன். நல்லா நேரா நீட்டு விட்டு போயிடுச்சாரு. உங்கிட்டு போறாங்க பாவனை கொண்டு தான் தூங்க நாளைக்கு போய் விட்டு பாப்பு கண்ணம்மா. இது என்னடி ஊரு? வெள்ளநாய்க்கும் பாளையம் கண்ணம்மா. இன்னும் வெள்ளநாய்க்கு பாளையம் கிராமம் என்று சொன்னால் நம்மை போன்ற நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. இப்படிப்பட்ட தெய்வீக ராஜ புண்ணிய சபையிலே மட்டுமே தாங்கிய பெரியவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமதருமை தாய்மார்கள், நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்கள் பேர்களும் கடல் அலை போல் திரண்டிருக்கிறார்கள். ஆமாங்க. ஆமா சாமி எல்லாம் பாரு கடல் அலையில அவன் தவிர்த்து கட்டுமாறமே கிடக்குது. அம்மா அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய நாடக கலை குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை முத்தான முதற்கன் வணக்கம். அப்படி எல்லாம் இருந்தாலும் பேர் பெற்ற தெய்வீக ராஜ புண்ணிய சபையில் இன்னைக்கு என்ன நாடகம்? நாடகம் சொல்லு ஐயா. அம்மா அதாவது பெரியாண்டச்சி மயான கொள்ளை. இப்படிப்பட்ட வல்லாரகண்டன் வதை நாடகத்தை பெரியவர்கள் முன்னிலையிலே வைத்து வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால அருமையண்ணன் டாக்டர் அதாவது முருகனுடைய குடும்பத்தினர்களும் ஒன்றாக சேர்ந்து இப்படிப்பட்ட தெய்வீக சபையும் திருவிழக்கும் நமக்காக அமைத்துக் கொடுத்தார்கள். அனைவர்களுக்கும் நாடகத்தை பார்க்க வந்தவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த அம்மா. இப்படிப்பட்ட நாடகத்திலே நான் வந்தபடியா நான் யாரின் பேர் என்ன? அடியான பருவாத ராஜன் பெற்ற பரமசிவனை கேட்ட அம்மா. இந்த 14 உலகங்களில் வாழ்ந்து வரக்கூடிய நடப்பவை பரப்பவை நீர்த்து வகை ஊர் வகை இப்படி 84 லட்சம் ஜீவராசிகளோ உயிர் வாழ்கிறது. 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் உலகத்தில் பெறாத தாயாக விளங்கக்கூடிய உமையவள் பார்வதியோ என் பிறநாமம் என்ன பார்வதி உண்மைதான். அப்படி பார்வதியாக இருந்தாலும் உமையவளாக இருந்தாலும் நாங்கள் பிறப்பின் ரகசியம். நான் எப்படி பிறந்தது தெரியுமா? அடியத உலக பிறக்கும்
எப்படி ஆயா? உலகம் பிறப்பதற்கு முன்பதாக இந்த உமையவள் நான் பெண்ணாக பிறந்தேன். சரி, உண்மைதான். இந்த உலகத்தில் பிறக்கும் முன்பதாக ஓம் என்று சொல்லக்கூடிய அச்சர சொல் முதல் பிறந்தது. அந்த அச்சர சொல்லின் வழியாக ஓம் என்ற சொல்லின் வழியாக இந்த உமையவள் பார்வதி நான் பெண்ணாக வந்தேன். சரி ஆயா. அம்மா, அப்படி பெண்ணாக பிறந்து அம்மா வளர்ந்து எனக்கும் திருமணம் நடந்தது. யாரு சாமி? அம்மா, போய் அப்பேற்பட்டவர் யாரு? என் கணவர் யார் தெரியுமா? யாரு ஆயா? நான் யாரையும் மாலையிட்டேன். உலகம் எல்லாம் படியெடுக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளை உணவு கொடுத்து உயிர் கொடுத்து காக்கக்கூடிய அம்மா, அந்த ஈசனாரை நான் திருமணம் செய்தேன். சரி, பர்வதராஜின் வயிற்றில் மகளாக பிறந்து பார்வதியாக பிறந்து அந்த பரமசிவரை திருமணம் செய்தேன். அம்மா அம்மா, ஏது காரணம் என்று தெரியவில்லை. தாங்களுடைய கணவனாக பரமசிவன் தாங்களை காண வேண்டும் என்று பரியாக பறந்து கொண்டுள்ளார். வாங்க சாமி போலாம். போலாம். வா சாமி. சாமி